चैतन्यमनोभीतं येन भूतले स्वयं रूप कदा मायं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापादकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं शास्त्रजातं सहागना रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्ण पदां सहगना ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपी स गोपिका कांत राधा कांत नमस्तुते तप्त कंचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नमो विष्णुपादाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणि प्रचारिणि निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने नामाचार्य पदाय निताय कृपा प्रदायिनि गौरकटधामदाय नगर ग्राम धारिणी हरि ओम तत्सत्। हरे कृष्णा இன்று பகவத்கீதை உண்மையுருவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைப்பு உன்னத அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ். அத்தியாயம் 4 பதம் 24. ஒரு ஸ்லோகத்தை இங்க பார்க்கலாம். புத்தகம் உள்ளவர்கள் புத்தகத்தை பாருங்க, புத்தகம் இல்லாதவர்கள் இங்க நம்ம ஸ்கிரீன்ல ஷேர் பண்றோம், பார்த்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. பிரம்மாத்மனம் பிரம்மா பாவே பிரம்மாத்னோ பிரம்மணாஹுதம் ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिना ब्रह्मार्पणं ब्रह्म हवे ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिनः. பிரம்மா இயற்கையில் ஆன்மீகமான அர்ப்பணம், அர்ப்பணம் பிரம்ம பரமன், அவி நெய் பிரம்ம ஆன்மீக, அக்னவ் நெருப்பு என்னும் முடிவில், பிரம்மனா ஆன்மீக ஆத்மாவார், புதம் கொடுக்கப்படுவது, பிரம்ம ஆன்மீக உலகம், ஏவா நிச்சயமாக, தேன அவனால், கந்தவ்யம் அடையப்படுவது, பிரம்ம ஆன்மீக கர்மா செயல்களில், சமாதினகா சமாதியில். மொழிபெயர்ப்பு பொருளுரை அபய சரணார பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுகி ஜெய். கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். சோ இங்க கிருஷ்ணர் அழகா சொல்றார். என்ன சொல்றார்? கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். அப்ப கிருஷ்ணர் சொல்ற, நம்ம எப்படி இருக்கணும்? முழுமையாக இருக்கணும். 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை நினைத்திருப்பது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? சொல்லுங்க யாராவது. ஹரிகிருஷ்ணா.
24 மணி நேரமும் கிருஷ்ணரை நினைப்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா சாத்தியம் பிரபு. பிரபு. இல்ல பிரபு. சாத்தியம் இல்லைன்றீங்க மாதாஜி. ஓகே, வேற யாரா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நல்லா பண்ணா பிரபு. பிரபு கிருஷ்ணன் நினைக்கிறது இருக்கிற சாத்தியம் தான். ஆனா நம்மளுக்கு வந்து அந்த என்னது அந்த மனப்பக்கம் ஒன்றும் வரல. அந்த நிலைக்கு நம்ம வரல ஒன்றும். நம்ம அந்த நிலைமைக்கு இன்னும் வரல. சரி, சொல்றாரு கிருஷ்ணா ஏன்னா மண்மன நம்ம பக்தோம். கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு மாதிரிதான். நம்ம சூழ்நிலைனால நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க முடியல. அவரை என்ன நினைக்கிறோம் தான். ஆமா. ஓகே, யோகமாய் மாதாஜியும் சாத்தியம் அப்படின்றாங்க. எப்படின்னா நம்ம செய்யற செயல்ல எந்த நேரமும் பகவானையே சிந்திச்சுக்கிட்டு அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு அவரோட கதைங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி இருக்குன்னா முடியும்னு சொல்றேன். ஏன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட முறைன்னா கொஞ்சம் கஷ்டம். செயல்ல மூலியமா அவரை நினைச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக நம்ம முழுமையாக பக்தி சேவை செய்யும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னு மாதா சொல்றாங்க. அப்ப ஒரு தடவை என்னாச்சுனாக்கா கிருஷ்ணர்கிட்ட போய் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்கா, ஏன் உங்களுக்கு அர்ஜுனன் வந்து அவ்வளவு பிரியமா அப்படின்னு. ஏன்னா அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அர்ஜுனனை கூடயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, அதையும் நமக்கு தெரியும். மிக நெருங்கிய நண்பராக இருக்கின்றார். அதுவும் இல்லாம ஆன்மீக குருவாகவும் கிருஷ்ணர் இருக்கின்றார், உறவுக்காரனாக இருக்கின்றார். இருந்தாலும் அங்க பாண்டவர்களிடத்துல கிருஷ்ணருக்கு அர்ஜுனனை தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப கேள்வி கேட்கிறாங்க, ஏன் வந்து கிருஷ்ணர் உங்களுக்கு அர்ஜுனன் மட்டும் தனியா ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு, பிரியமா இருக்கீங்க அர்ஜுனன் இடத்துல அப்படின்ட்டு. அப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, அர்ஜுனன் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய காதை பிட்ட கொண்டு போய் வைங்க, அங்க ஒரு சப்தம் வரும், அது என்னன்னு கேளுங்க அப்படின்னும் போது அர்ஜுனன் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது காதை கொண்டுட்டு போயிட்டு வாய்க்கிட்ட போய் வைக்கிறாங்க. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றா, உறக்கத்திலையும் கிருஷ்ணா 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 சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப பொதுவா நம்ம ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த முழுமையா அந்த அன்னைக்கு ஃபுல்லா அதே வேலையில ஈடுபடும் பொழுது நம்ம உறங்கி கொண்டிருந்தாலும் என்ன நடக்கும், கை காலெல்லாம் வேகமா வேலை செய்யும். ஆனா நம்ம உறங்கிட்டு இருப்போம். அப்ப சில பேர் பாத்தீங்கன்னாக்கா உறங்கி கொண்டே பேசுவாங்க, இந்த ஜாமான் அங்க வை, அதை பண்ணு, காசு கணக்கு பண்ணு. ஏன், அதே தொழில இருக்கிற வாசி அவங்க அந்த மாதிரி புலம்புறாங்க. ஆனா கிருஷ்ணரை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எப்பயுமே கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய தன்மையில அர்ஜுனன் இருக்கிற வாசி அர்ஜுனன் எப்பவுமே கிருஷ்ணா 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 அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இது முடிஞ்சிருச்சு. ஓகேயா, இது வந்துட்டு எப்ப 5000 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. அதே சமயத்துல இப்ப சமீப காலமா நடந்த ஒரு சம்பவம், சில பிரபுபாதர் இருக்கும் பொழுது பக்தர் வந்து ஒருத்தர் கேட்கிறார். அப்படின்னா கேட்கும் பொழுது ஏன்னா சில பிரபுபாதர் பாத்தீங்கன்னாக்கா பல அலுவல்ல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. எப்பயுமே நம்ம மாதிரி ஃப்ரீயா இருக்கிற நேரம் டிவி பாக்குறது, ஹெட்போன் நோண்டுறது அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் ஹெட்போன் இல்ல, பட் டிவி இருந்தாலும் அது பார்க்கறது எதுவுமே கிடையாது. ஊரு கதை பேசுறது, உறவு கதை பேசுறது, அவங்க கதை இவன் கதை, ஊர் சுற்றுறது, அதெல்லாம் சில புறப்பாடு கிடையாது. அவருடைய நேரம் எது ஒரு நிமிடமா இருந்தாலும் அது கிருஷ்ணருக்காக செலவு பண்றாரு. அப்படி இருக்கிற சில சில சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, சில புறப்பாடு நாங்க பாக்குறோம் நீங்க சமயத்துல சரியா சாண்டிங் பண்றது இல்ல அப்படின்ட்டு சில புரோபாதர் வந்து கேட்கிறாரு. அப்ப புரோபா என்ன பண்றார், அந்த சொன்னவருடைய மண்டையை என்ன பண்றாரு, இழுத்து கொண்டு வந்துட்டு சில புரோபாதர்கள் தலையோட ஒட்டி வைக்கிறார். அப்படி ஒட்டி வைக்கக்குள்ள என்ன நடக்குதுனாக்கா, புரோபாதருடைய மைண்ட் சிந்தனை என்ன பண்ணுது, கிருஷ்ணருடைய மகா மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி, அது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா புறப்பாடு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது மைண்ட்ல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது சில புரோபாதர் 16 மாலை கொடுக்கப்பட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, 64 மாலை ஜபம் பண்றது பரவாயில்ல, நீங்களாம் ரொம்ப வேலை செய்றீங்க, டிவி பார்ப்பீங்க, அப்புறம் ஹெட்போன் பார்ப்பீங்க, அப்புறம் வேலைக்கு போவீங்க, சீரியல்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு 64 மாலை ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம், அதனால 16 மாலை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு புரோபா நம்ம சொல்லியிருக்காரு.
ஆனா சில புரோபாதருடைய ஆன்மீக குரு எத்தனை மாலை சொல்லியிருக்கா ஜபம் பண்ண சொல்லி புரோபாதர்கிட்ட? 64. 64 மாலை. அப்ப அந்த 64 மாலைன்றது எத்தனை மணி நேரம்? 2, 4, 8 மணி நேரமாங்க பிரபு. ஆமா, 8 மணி நேரம். அப்ப பாருங்க, நீங்க 8 மணி நேரம் 64 மாலை ஜபம் பண்ணி வச்சிட்ட பிறகு தன் ஆடாது போனாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க வாயை மூடிட்டு உள்ளுக்கு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அந்த நாம ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மைண்ட்குள்ள நாம ஓடிக்கிட்டே இருக்கேன்னா நீங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லா 8 மணி நேரம் பகவானுக்காக செலவு பண்ணிருக்கீங்க. ஆமா. அப்ப அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். அம்மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க 64 மாலை, சமயத்துல எல்லாம் நிறைய பேர் பல பேர் பாத்தீங்கன்னாக்கா ஏகாதசிக்கெல்லாம் வந்துட்டு 64 மாலை ஜபம் பண்றாங்க. எதுக்கு? ஆன்மீக உலகை அடைவதற்கு. அது 2வது பட்சம். முதல் பட்சம் என்னது? பக்தி சேவை பண்றாங்க, பகவான் நாமத்தை ஜபம் பண்றாங்க. அந்த ஏகாதசியோட தன்மையை புரிந்து கொண்டு 64 மாலை ஜபம் பண்றாங்க சில பக்தர்கள். சில பக்தர்கள் பாத்தீங்கன்னாக்கா 108 மாலை ஜபம் பண்றாங்க. 6, 128 மாலை கூட ஜபம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஜபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க, பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை வந்து நம்மளால பார்க்க முடியல, தெரியல. அவங்களுடைய பக்தி வந்து அப்படியே வச்சு அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க பகவான் நாமத்தை. ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். அப்ப ஆன்மீக உலகை அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். அப்ப நம்ம கையிலயும் வந்துட்டு புரோபாதர் குருமாரர் வந்துட்டு சாண்டிங் பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 16 மாலை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம்? 16 மாலை முடியும், எப்படா முடியும்? 10 மாலை வந்து பிறகு ஆஹா இன்னும் 6 மாலை இருக்கு, அப்புறம் 12, ஆஹா இன்னும் 4, ஆஹா இன்னும் 2 இருக்கு, ஆஹா முடிஞ்சிருச்சு. இந்த மாலையை தூக்கி ஒரு ஆணியில மாட்டிட்டு அதோட see you tomorrow, நாளைக்கு உன்னை பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வேலைக்கு போயிருவோம். ஆனா உண்மையா நம்ம பக்தியில நிலை பெறணும் அப்படின்னாக்கா அந்த 16 மாலைக்கு மேல ஜபம் பண்றதுதான் பகவான் பார்க்கிறார். அப்ப புரோபா சொல்றார், குறைந்தபட்சம் 16, இது குறைந்தது, மினிமம். அதை நீங்க அதிகரிக்க வேண்டும் அப்படின்ட்டு. சரிங்களா? பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்றார், நம்ம நீங்களே பரிசோதிச்சு கொள்ளலாம். வீட்டுல கண்ணாடி இருந்துச்சுனாக்கா, முகம் பார்க்க கண்ணாடி இருந்துச்சுனாக்கா நீங்க போய் பார்த்து சொல்லலாம், உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் நீங்களே. ஒரு நாளைக்கு நான் எத்தனை மாலை ஜபம் பண்றோம்? ஆச்சாரியர் சொல்றது கடைபிடிக்கிறோமா? 4 கோட்பாடுகளை கடைபிடிக்கிறோமா? கூட ஜபம் பண்றோமா அல்லது குறைச்சு ஜபம் பண்றோமா? சோ இது எல்லாமே நம்ம தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு பக்தியில முன்னேறுவதற்கு நம்ம வழியை தேடணும். ஓகே, இப்ப நம்ம பொருளுரை பார்க்கலாம். பொருளுரை யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிக்கிட்டாங்க பிரபு. படிங்க மத்தது. பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபதாக்கி ஜெய். கிருஷ்ண பக்தியின் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண பக்தியில் பல்வேறு செயல்கள் உள்ளன, அவை பின்வரும் பதங்களில் விளக்கப்படும். ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. பௌதிக களங்கத்தினால் பந்தப்பட்டுள்ள கற்றுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். இருப்பினும் அத்தகு சூழ்நிலைகளிலிருந்து அவன் வெளியேற வேண்டும். கற்றுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையில் இருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். உதாரணமாக, அளவுக்கு அதிகமாக பால் பொருட்களை உட்கொண்டதால் வயிற்றை கெடுத்து கொண்டு துன்புறும் ஒரு நோயாளி மற்றொரு பால் பொருளான தயிரின் மூலமாக குணப்படுத்தப்படுகின்றான். இங்கே கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் ஜடத்தில் மூழ்கியுள்ள கற்றுண்ட ஆத்மாவை கிருஷ்ண உணர்வினால் குணப்படுத்த முடியும். இந்த வழிமுறை பொதுவாக யக்ஞா அல்லது விஷ்ணுவின்
கிருஷ்ணரின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றப்படும் செயல்கள் யாகங்கள் எனப்படும். ஜட உலகின் செயல்கள் எந்த அளவிற்கு விஷ்ணுவிற்காக மட்டும் கிருஷ்ண உணவில் செய்யப்படுகின்றனவோ அந்த அளவுக்கு சூழ்நிலை மயமாக்கப்படுகிறது. பிரம்மன் என்ற வார்த்தைக்கு ஆன்மீகம் என்று பொருள். இறைவன் ஆன்மீகமானவர். அவரது திவ்யமான உடலில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பிரம்ம ஜோதி. அவரது ஆன்மீக ஜேசஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இருப்பவை அனைத்தும் இந்த பிரம்ம ஜோதியிலேயே நிலை பெற்றுள்ளன. ஆனால் இந்த ஜோதியானது மாயினாலேயோ புலனுணர்ச்சியினாலேயோ மறைக்கப்படும் போது அது பௌதிகம் எனப்படும். இந்த பௌதிக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக அகற்றிவிட முடியும். இவ்விதமாக கிருஷ்ண உணவில் அர்ப்பணிக்கப்படும் பொருள், அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை, அர்ப்பணம் செய்பவர் மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு, இவை எல்லாம் சேர்ந்தே பிரம்மம் அல்லது பூர்ண உண்மை எனப்படும். பூர்ண உண்மை மாயையால் மறைக்கப்படும் போது பௌதிகம் என்று அழைக்கப்படுகிறது. பூர்ண உண்மையின் தொண்டில் பௌதிகம் உபயோகப்படுத்தப்படும் போது அது தமது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகின்றது. மாயையில் உள்ள உணர்வை பிரம்மனிடம், பரமனிடம் மற்றும் வழிமுறையே கிருஷ்ண உணர்வு. மனம் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருக்கும் நிலை சமாதி எனப்படும். இத்தகு உன்னத உணர்வில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் யக்ஞா, பரமனுக்காக செய்யப்படும் யாகம் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தகு ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர், உதவியாக இருப்பவை, செலவிடப்படுவது, யாகத்தை செய்பவர்கள், யாகத்தின் தலைவர், விளைவு, இறுதி லாபம், இவை அனைத்தும் பூர்ணமான பரபிரமனின் ஒன்றாகி விடுகின்றன. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப நன்றி. நீங்க பொருளை பார்க்கலாம். அபிஸ்வநாத பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத். கிருஷ்ண பக்தியின் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. அழகா சில பிரபுபாத அவருடைய பொருளை சொல்லியிருக்கா, கிருஷ்ண பக்தியின் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்ம இங்க செய்கின்ற பக்தி தொண்டு அனைத்தும் பாத்தீங்கன்னாக்கா இறுதி காலத்துல அங்கே நாராயண ஸ்மிருதி. அப்ப அந்தேனா அந்த கடைசி காலத்துல நாராயணரை நினைக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம இப்பயே இவ்வளோ பக்தி சேவை செய்யறோம். அப்ப இந்த பக்தி சேவை செய்யும் பொழுது நம்ம கடைசி நேரத்துல பகவானை நினைக்கும் பொழுது ஆன்மீக இலக்கை நாம் அடைகிறோம். கிருஷ்ண பக்தியில் பல்வேறு செயல்கள் உள்ளன. அவை பின்வரும் பதங்களில் விளக்கப்படும். ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. சோ இங்க பக்தியில பார்த்தோம்னாக்கா நிறைய வழிமுறைகள் இருக்கு. சுலபமான வழிமுறை இருக்கு, கடினமான வழிமுறை இருக்கு. ஆனா பக்தின்னு வந்துட்டோம்னு சொன்னாக்கா நம்ம சுலபமான வழியை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது. சில பேர் பக்தியை ரொம்ப கஷ்டமா செய்வதும் கூட இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த இரண்டு நபர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டிடத்திற்கு செல்கின்றார்கள். கட்டிடத்தில் இருக்கின்ற மேல் மாடிக்கு ஒரு 30வது மாடின்னு கணக்கு வச்சுக்கீங்களேன். அப்ப 30வது மாடிக்கு அவங்க செல்றாங்க. அப்படின்னும் போது அந்த கட்டிடத்துல பாத்தீங்கன்னாக்கா மீன் தூக்கி என்றால் லிஃப்ட் இருக்கு மற்றும் படி இருக்கு. அப்ப உண்மையான புத்திசாலி எதை உபயோகம் பண்ணுவாங்க? வெகு விரைவில் போகணும் அப்படின்னாக்கா மீன் தூக்கின் மூலியமா தான் போகணும். ஆனா படியிலையும் போகலாம், ஆனா அதுக்கு நேரம் எடுக்கும், கால தாமதமாக ஆகும். அப்படி இருக்கக்குள்ள பக்தியில பாத்தீங்கன்னாக்கா எளிமையான முறை ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், வந்தனம், பாத சேவனம், சாக்கியம், தாசியம், ஆத்ம நிவேதனம்.
சோ இந்த மாதிரி 9 விதமான பக்தி தொண்டு இருக்கு. அதுல முதன்மையாக கருதப்படுவது ஸ்மரணம், சிரவணம், காது கொடுத்து கேட்பது. அந்த காது கொடுத்து கேட்பது கூட பாத்தீங்கன்னாக்கா அதுவும் பக்தி தொண்டு. சோ இம்மாதிரி பக்தி தொண்டு பல வகையாக பிரிக்கப்படும் பொழுது காது கொடுத்து கேட்பது ஒரு பக்தி தொண்டு, அது மிகப்பெரிய ஒரு பக்தி தொண்டாக கருதப்படுகிறது. சோ இந்த பக்தி தொண்டு காது கொடுத்து கேட்பது மூலியமாக அடையப்படும் இன்பம் ஆனந்தமயமான ஒரு இன்பமாக இருக்கின்றது. ஏன்னா அந்த காது கொடுத்து கேட்கும் பொழுது, பகவானுடைய கதைகளை கேட்கும் பொழுது நமக்கு ஆனந்தம் இன்னும் அதிகமாக ஏற்படுகிறது. அதே சமயத்துல பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் நமக்கு நிறைய தோன்றுகிறது. இம்மாதிரி நிறைய வகையான பக்தி தொண்டுகள் இங்கே இருக்கின்றது. ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. பௌதிக களங்கத்தினால் பந்தப்பட்டுள்ள கண்டுள்ள ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். அப்ப இங்கே பாருங்க, அழகா சொல்றாரு பிரபுபாதர், பௌதிக களங்கத்தினால் பந்தப்பட்டுள்ள கண்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய துன்பங்களை இங்க நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இயற்கையினால துன்பங்களை அனுபவிக்கின்றோம், மிருகத்தினால துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்ம மனதாலையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், மற்றும் உடலால பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, நோய் இதெல்லாமே நமக்கு வந்து போய்கொண்டுதான் இருக்கு. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா பௌதிக கலக்கங்கள். ஆனா இருந்தாலும் பந்தப்பட்ட கண்டுட்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். இருந்தாலும் நம்ம செயல்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். காலையில் எழுந்திருக்கணும், பகவானுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும், அதற்காக சமைக்க வேண்டும், சமைப்பதற்காக சந்தைக்கு சென்று காய்கறிகள், பழங்கள், பால் வகை பொருட்கள் அனைத்தும் வாங்கி கொண்டு வர வேண்டும். அடுத்தது பகவத்கீதை, பாகவதம், திருநாமம், துளசி பூஜை இம்மாதிரியான செயல்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும் பக்தராக இருக்கும் பொழுது. பக்தர்கள் அல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும். அவங்க மனம் போட போக்கில போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு 10 வெள்ளி கிடைச்சா அது அவரு பெரிய காசு, அது எப்படி செலவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. சோ இருந்தாலும் பக்தர்களும் சரி, பக்தர் அல்லாதவர்களும் சரி, அவர்கள் செயலாற்றுவது நிச்சயம். எப்படி இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும். இருப்பினும் அத்தகு சூழ்நிலையில் இருந்து அவன் வெளியேற வேண்டும். கண்டுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையில் இருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், எங்கிருந்து கண்டிப்பா வெளியேற வேண்டும். ஏன்னா இந்த ஜட உலகம் ஒரு துக்காலயம். துக்காலயம் என்றால் துக்கம் நிறைந்த இடம். இந்த துக்கம் நிறைந்த இடத்துக்கு நம்ம போய்கிட்டோம். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இங்க துக்காலயம் என்பது ஒரு கழிவறைக்கு சமமாக கருதப்படுகின்றது. கழிவறையில நமக்கு வாசமா இருக்குமா அல்லது துர்நாற்றமா இருக்குமா? துர்நாற்றமா தான் இருக்கும். அந்த கழிவறையில உட்கார்ந்து கொண்டு என்னடா வாசம் வரலையே, நறுமணம் நல்லா இல்லையே, நல்ல ஒரு நறுமணம் இந்த இடத்துல கிடைக்கலையே அப்படின்ட்டு நம்ம தேட முடியாது, கிடைக்காது. ஏன்? அந்த கழிவறையில துர்நாற்றம் மட்டுமே மிஞ்சும். அதே போல இந்த கலியுகத்துல, அது இந்த ஜட உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, துன்பம் துன்பம் துன்பம். அப்ப நம்ம எங்கிருந்து பௌதிக கலங்கத்தினால் பந்தப்பட்டுள்ள கண்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். இருப்பினும் அத்தகைய சூழ்நிலையில் இருந்து அவன் வெளியேற வேண்டும். எப்படி வெளியேற வேண்டும்? பக்தி கொண்டு செய்வதன் மூலியமாக எங்க போலாம்? ஆன்மீக உலகை அடையலாம். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? மறுபடியும் இங்கே வரணும். இதே மலேசியால பழப்பமானு தெரியாது.
அல்லது இந்தியால பிறப்புமான்னு தெரியாது, அல்லது தண்ணி இல்லாத காட்டுல பிறப்புமான்னு தெரியாது, அல்லது அரசனாக பிறப்புமான்னு தெரியாது, ஆண்டியாக பிறப்புமா என்பது நமக்கு தெரியாது. அப்ப புரோபாதர் ஆணித்தரமாக சொல்கின்றார், என்னது? இருப்பினும் அத்தகு சூழ்நிலையிலிருந்து அவன் வெளியேற வேண்டும். கண்டுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையிலிருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். அந்த கிருஷ்ணருடைய உணர்வுல நம்ம இருந்துட்டோம்னாக்கா கண்டிப்பா கண்டுண்ட ஆத்மாவாக இருக்கின்ற நாம பௌதிக சூழ்நிலையிலிருந்து வெளியாகி ஆன்மீக உலகை நாம் அடையலாம். இதற்காக தான் நம்ம முயற்சி பண்றோம். இங்க இந்த கிளாஸ் கேட்கறது, நாளைக்கு கிளாஸ் கேட்கறீங்க, சன்னியாசி யாரும் வந்தாக்கா, துறவிகள் யாரும் வந்தாங்கனாக்கா ஆலயத்திற்கு சென்று அவர்களிடம் சற்சங்கம் எடுத்துக்கிறது, ஒரு சாதம் சாப்பிடுறது, பகவானுடைய கதைகளை கேட்கறது, இதுதான் வந்துட்டு முழு நேரமா நம்மள வந்துட்டு ஆன்மீகத்துல ஈடுபட வைக்கிறது. இதெல்லாம் விட்டுப்பட்டு இல்ல எனக்கு இன்னும் வயசு இருக்கு பிரபு, ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட எல்லாம். அதெல்லாம் ஆரம்பத்துல ஹரிகிருஷ்ண இயக்கத்துக்கு வரும்போது நிறைய பேர் என்னை திட்டுனாங்க, என்னடா அது சிறு வயசுலயே இந்த மாதிரி போயிட்டு இருக்கானு. ஏன்னா 16-17 வயசுல ஹரிகிருஷ்ண இயக்கத்துக்கு வந்துட்டு, ஏன்னா தேவையில்லை, வெளி வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, அடி உத மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா போதை வச்சத்தில் எடுத்துக்கிட்டு, அப்புறம் தேவையில்லாத குடி பழக்கம், அப்புறம் இந்த மது மாது சூது புலால், இதெல்லாம் ரொம்ப அதிகம். அப்ப அவங்க பார்த்து என்கிட்ட சொல்றாங்க, உனக்கு வாழ தெரியல, இதெல்லாம் வயசானவங்க மட்டும் போய் கத்துக்கிற வேலை, வயசான காலத்துல பகவத்கீதை படிக்கணும், வயசான காலத்துல ஆன்மீகத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொன்னவங்க வயசான வரைக்கும் உயிரோட இருக்காங்களா? இல்ல. ஏன்? காலக்ஷேபியோ நா கர்த்தவியம் க்ஷணமாயி க்ஷண யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம். ஏன்னாக்கா காலக்ஷேபியம் நான் கர்த்தவியம், காலம் யாருக்காக காத்திருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறந்து கொண்டே இருக்கின்றோம். இப்படியே ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனா இது போய் நம்ம வெளியே சொன்னோம்னாக்கா ஐயோ அபசகுணமா பேசுறோம் அப்படின்னு. ஏன்? அவர்களுக்கு மரணம் என்ற பேச்சு எடுத்தாலே பிடிக்காது. ஏன்? அறியாமையில் இருக்காங்க. நமக்கு மரணம் ஏற்பட போகுது எந்த நேரத்திலையும் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரிகிறது இல்லையா? அந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டு வாழ்கின்றார்கள். யமஸ்ய கருணா நாஸ்தி, யமராஜர் நம்ம இடத்துல கருணையே கிடையாது. அடுத்தது என்னது? யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம். அப்ப யமராஜர் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுனாக்கா கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம், ஹரியோட நாமத்தை சொல்லுங்க, ஹரியோட நாமத்தை சொல்லுங்க, ஹரியோட நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஹரியோட நாமத்தை சொல்லக்குள்ள என்ன நடக்குது? கண்டுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையிலிருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். எப்படி? கர்த்தவியம் ஹரி கீர்த்தனம். அப்படி இல்லைனாக்க என்ன நடக்கும்? மறுபடியும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், அது அப்படியே வந்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். உதாரணமாக சில புரோபா சொல்றார், உதாரணமாக அளவுக்கு அதிகமாக பால் பொருட்களை உட்கொண்டதால் வயிற்றை கெடுத்து கொண்டு துன்புறும் ஒரு நோயாளி மற்றொரு பால் பொருளான தயிரின் மூலம் குணப்படுத்தப்படுகிறான். இங்கே கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் ஜடத்தில் மூழ்கியுள்ள கண்ணுண்ட ஆத்மாவை கிருஷ்ண உணர்வினால் குணப்படுத்த முடியும். அப்படியே பால் பொருட்களை பால் பொருட்கள் மூலமா அதிகமாக அதை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா வயிற்று கோளாறாயிரும். அப்ப அந்த வயிற்று கோளாறை எப்படி குணமாக்குவது? எப்படி முள்ளை முள்ளால் எடுப்பது போல, எப்படி வைரத்தை வைரத்தால் வெட்டுவது போல, அதே போல அதே பால் பொருள், ஆனால் கொஞ்சம் மாற்றம். எப்படி?
தயிரின் மூலமாக குணப்படுத்தப்படலாம். அப்ப அதற்கு ஒரு எனோலஜிஸ்ட்ல ப்ரோபாட் கொடுத்திருக்கின்றார். என்னது? இங்கே கீதையில் கூறப்பட்டுள்ளது போல ஜடத்தில் மூழ்கியுள்ள கண்டுண்ட ஆத்மாவை கிருஷ்ண உணர்வினால் குணப்படுத்த முடியும். அப்ப நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க ஒரு மருத்துவமனையில நம்ம அட்மிட் பண்ணிருக்கோம். மருத்துவமனையில நம்மள என்ன பண்றாங்க? சேர்த்துட்டாங்க. எப்படி ஒரு நோயாளிய மருத்துவமனையில போய் சேர்த்து டாக்டர் எல்லாம் பார்த்து நேரத்துக்கு நேரத்துக்கு சரியான மருந்துகளை கொடுத்து அவரை குணமாக்குறாங்களா இல்லையா? அதே போல நம்ம இந்த ஜட உலகம் என்ற மருத்துவமனையில வந்து என்ன பண்ணிருக்கோம்? அட்மிஷன் பண்ணிட்டோம். பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணி நம்மள இங்க இந்த கிருஷ்ண உணர்வு, எப்படி கிருஷ்ண உணர்வு மூலியமா உங்களை நாங்க குணப்படுத்த போறோம் அப்படின்ட்டு சொல்லி நம்மள எல்லாத்தையும் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்த வேலையை விட்டு சொந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப வந்த வேலை என்னது? தாயின் கர்ப்பத்துல இருந்து கொண்டு நம்ம 8வது 7வது மாதம் 8வது மாதம் 9வது மாதம் கை கூப்பி பகவானே என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் எந்த ஒரு தவறும் பண்ண மாட்டேன், என்னை கூட்டிட்டு போயிருங்க, நான் வெளியே வந்த கையாட உங்களைதான் கும்பிடுவேன், என்னை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க, என்னை பகவானே காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பாகிமாம் ரக்ஷமாம் பாகிமாம் ரக்ஷமாம், அப்படியே பகவானை அப்படியே கைகளை அப்படியே அணைத்து கை கூப்பி கரங்கூப்பி கூப்பிட்டு பகவானை வேண்டணும். ஆனா வெளியே வந்த பிறகு என்ன நினைச்சு? நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த மக்கா, அப்படியே கொஞ்சி 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 என்னாச்சு? கடைசியில எல்லாத்தையும் மறந்துட்டோம். மறந்து என்ன பண்றோம்? ஓ, நான் தான் இந்த பாஸ், நான் தான் இந்த ஏரியாவுக்கு பாஸ், நான் எவ்வளவு அழகு தெரியுமா, நான் எவ்வளவு அறிவு தெரியுமா, நான் எவ்வளவு பலசாலி தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பணம் காசு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டுன்னு எப்படி இருக்கும்? நோயாளியா இன்ன வரைக்கும் இருக்கும். அப்ப உண்மையான புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஓ, நம்ம இங்க வந்தது என்னது? ஆத்மாவை கிருஷ்ண உணர்வு மூலியமா குணப்படுத்தணும். அப்ப சரியான வேலையில மருந்தை உட்கொள்ள வேண்டும். தமிழ்ல ஔஷதம் அழகா சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துல ஔஷதம், தமிழ்லயும் ஔஷதம். சோ அந்த மருந்தை உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்து தான் நமக்கு ஆராதனை செய்வது, பகவானுக்கு அபிஷேகம் செய்வது, அவருக்கு மாலை கட்டி போடுவது, புத்தகங்களை படிப்பது, நாமத்தை ஜபம் பண்ணுவது, இது எல்லாமே நம்ம மருந்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இது யார் செய்வா? புத்திசாலியாக இருக்கின்ற பக்தர்கள் செய்வாங்க. அப்படி புத்தி இல்லாதவர்கள், நான் தான் இந்த உடல் என்று நினைப்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க, மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப குழப்பா சொல்றார், இந்த வழிமுறை பொதுவாக யக்ஞா அல்லது விஷ்ணுவின், அதாவது கிருஷ்ணரின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றப்படும் செயல்கள், அதாவது யாகங்கள் எனப்படும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம வீட்டுல செய்கின்ற செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருக்கு முதல்ல பிடிக்குதா, அல்லது நமக்கு பிடிக்குதா, அல்லது நம்மள சார்ந்து இருக்கிறாங்களே வீட்டுல அவங்களுக்கு பிடிக்குதான்னு அதை நம்ம பார்க்கணும். அப்படி வீட்டுல செய்கின்ற செயல்கள் கிருஷ்ணருக்காக பிடிக்கவில்லை என்றால் அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு பகவத்கீதையில அடுத்தடுத்து நம்ம படிப்போம். பிரபுபாதர் கொடுத்திருப்பார், உண்மையான பக்தன் ஒருவன் கிருஷ்ணருக்கு எது பிடிக்கலையோ அதை செய்ய மாட்டான். ஆனா எனக்கு தனக்கு பிடித்திருந்தாலும், ஆனா இதுல பகவானுக்கு சிறிதளவு கூட பிடித்தம் இல்லை அப்படின்னா செய்யவே மாட்டான். அதுதான் அழகா சொல்றார், இந்த வழிமுறை பொதுவாக யக்ஞா அல்லது விஷ்ணுவின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றப்படும் செயல்கள், அதாவது யாகங்கள் எனப்படும். ஜட உலகின் செயல்கள் எந்த அளவிற்கு விஷ்ணுவிற்காக மட்டும் கிருஷ்ண உணர்வை செய்யப்படுகின்றனவோ அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீகமயமாக்கப்படுகிறது. பாத்தீங்களா? பிரபுபாத் சொல்றாரு,
எந்த அளவிற்கு விஷ்ணுவிற்காக மட்டும், அதாவது கிருஷ்ணருக்காக மட்டும் நீங்க செயற்படுகின்றீங்களோ அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீக மயமாக்கப்படுகிறது. அப்ப நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். யாராவது நான் மாட்டிக்கல பிரபு, நானா இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கீங்களா? கிடையாது. எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், பல பல விஷயத்த மாட்டிக்கிட்டோம். சில பேர் பாத்தீங்கன்னா பேக்கேஜா மாட்டிக்கிட்டோம், சில பேர் ஒண்டியா மாட்டிக்கிட்டோம், சில பேர் பல மாதிரி மாட்டிக்கிட்டோம். ஆனா இருந்தாலும் இங்க பகவானுடைய செயல்களை செய்யும் பொழுது புரோபாலுடைய கருணையினால நமக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. இதன் மூலியமாக நம்ம விஷ்ணுவிற்காக செயல்படும் போது என்ன நடக்குது? அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீக மயமாக்கப்படுகிறது. சூழ்நிலையே மாறுதான் பாருங்க. புரோபா சொல்றார், சூழ்நிலையே மாற்றம் அடைகிறது. அவரது திவ்யமான உடலில் இருந்து வரும் ஒளி கதிர்கள், அதாவது பிரம்ம ஜோதி, அவரது ஆன்மீக தேஜஸ் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பவை அனைத்தும் இந்த பிரம்ம ஜோதியிலேயே நிலை பெற்றுள்ளன. ஆனால் இந்த ஜோதியானது மாயையினாலோ புலனுகர்ச்சியினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதீகம் எனப்படும். அப்ப இந்த பிரம்ம ஜோதி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு மேல 14 லோகம் இருக்கு சொல்றோமா இல்லையா? அதாவது ஆன்மீக லோகம், வைகுண்ட லோகம் தெரியும். வைகுண்ட லோகத்துக்கு மேலதான் என்ன இருக்கு? இந்த கோலோக பிருந்தாவனம் இருக்கு. அப்ப அங்கிருந்து வெளியாகின்ற பகவானுடைய அந்த தேஜஸ், ஆன்மீக தேஜஸ் தான் பிரம்ம ஜோதி என்று அழைக்கப்படுகிறது. எப்படின்னாக்கா, இந்த பௌதிக லோகம், பிரம்ம லோகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைலாசம், இதெல்லாம் தாண்டின பிறகுதான் என்ன இருக்கு? அந்த பிரம்ம ஜோதி இருக்கு. அந்த பிரம்ம ஜோதி எங்க இருந்து வருது? பகவானுடைய ஆன்மீக தேஜஸ், ஆன்மீக லோகத்திலிருந்து அந்த தேஜஸ், அந்த ஒளிதான் பிரம்ம ஜோதியாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த ஜோதியானது மாயையினாலோ புலனுகர்ச்சியினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதீகம் எனப்படும். அப்ப என்ன நடக்குது? நம்ம வாழ்கின்ற இந்த 14 லோகமும் இது பௌதீக லோகமாக கருதப்படுகிறதுனா, இது மாயையினால அப்படியே கவரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பௌதிக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக அகற்றிவிட முடியும். என்ன சொல்றார்? கிருஷ்ண உணர்வு. அப்ப நமக்கு இந்த உணர்வு இருக்கா இல்லையா? நமக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கா இல்லையா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுக்கணும். இருக்கு. இருக்கு. வேற யாரும் இல்லன்றீங்களா? கைத்துக்கு சொல்லுங்க. இல்ல பிரபுன்னு யாரா கைத்துக்கு சொல்றீங்களா? இருக்க வச்சுதானே உட்கார்ந்து இருக்கோம். அது 100க்கு 100 கரெக்டா சொல்லியிருக்காங்க மாட்டாஜி. அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் 8 மணி ஆயிட்ட பிறகு டங்குன்னு உட்காந்து என்ன பண்றோம்? காது கொடுத்து இந்த கதைகளை நம்ம கேட்கிறோம். பகவான் சொன்ன விஷயத்த நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த பௌதிக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக அகற்றி விட முடியும். என்ன சொல்றாரு? உடனடியாக முடியுமா? இதுக்கு டைம் கொடுக்கல. 1 வருஷம் கழிச்சுதான் இதை அகற்ற முடியும், 5 வருஷம் கழிச்சுதான் அகற்ற முடியும், 10 வருஷம் கழிச்சுதான் இதை அகற்ற முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு டைம் எதுவுமே கிடையாது, நேரம் கிடையாது. உடனடியாக. அப்ப உடனடியாக அகற்ற விட வேண்டும்னாக்கா ரோபா சொல்றார், சரண்டர் இம்மீடியட்லி. உடனடியாக பகவானிடம் சரணடைய வேண்டும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ. என்ன சொல்றாரு? பாபேபியோ, எல்லா பாவத்தையும் நான் ஏத்துக்கிறேன். எப்ப நடக்கும்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய, உடனடியாக சரணடைஞ்சா அது உடனடியாக அகற்றிவிட முடியும். இவ்விதமாக கிருஷ்ண உணர்வில் அர்ப்பணிக்கப்படும் பொருள், அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை, அர்ப்பணம் செய்பவர் மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு, இவையெல்லாம் சேர்ந்ததே பிரம்மன் அல்லது
பூரண உண்மை எனப்படும். பிரபுபாத கிருஷ்ண உணர்வில் அர்ப்பணிக்கப்படும் பொருள், அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணித்திற்கான வழிமுறை, அதுக்கு வழிமுறை இருக்கு. சும்மா வந்துட்டு மனம் போன போக்கில் எதுவுமே அர்ப்பணிக்க முடியாது. அர்ப்பணம் செய்பவர் மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு, இவையெல்லாம் சேர்ந்ததே பிரம்மன் அல்லது பூர்ண உண்மை எனப்படும். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனப்படும். பூரண உண்மை மாயையால் மறைக்கப்படும் போது பௌதீகம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம வாழ்கின்ற இந்த உலகம் பாத்தீங்கன்னாக்கா அது பூரணமாக மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி நம்ம பக்தி தொண்டு உண்மையாக அழகாக செய்யும் பொழுது, பகவான் இடத்துல முழுமையாக சரணடைந்து எந்த ஒரு மனக்கலக்கங்கமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற அன்பு தொண்டு, பக்தி தொண்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாயை என்ற திரை விலகும் பொழுது பகவானை உங்களால் நேரடியாக பார்க்க முடியும். பக்கத்துல தான் இருக்காரு பகவான், வந்து நம்ம பக்கத்துலதான் இருக்கிறாரு. நீங்க பண்றது, பேசுறது, கொள்றது, நைவேத்தியம் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா நம்மளால ஏன் அவரை பார்க்க முடியல அப்படின்னாக்கா, மாயை என்ற திரை மூடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படி கலப்படமற்ற பக்தி தொண்டு செய்யும் பொழுது, உண்மையாக ஆன்மீக பக்தி தொண்டு செய்யும் பொழுது பகவான் பக்கத்துல இருக்கிறது தெரியும், பகவானுடைய பக்தர்கள் பக்கத்துல இருக்கிறது தெரியும், அதோட ஸ்ரீமதி ராதாராணி பக்கத்துல இருக்கிறது தெரியும், கிருஷ்ண பலராமர் தெரியும், பூர்வீக ஆச்சாரியர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா நம்மளால பார்க்க முடியல. பூரண உண்மையின் தொண்டில் பௌதீகம் உபயோகப்படுத்தும் போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகின்றது. என்ன சொல்லப்படுகின்ற பாருங்க, பூரண உண்மையின் தொண்டில் பௌதீகம் உபயோகப்படுத்தப்படும் போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகின்றது. அப்ப பகவானிடத்துல நம்ம பக்தி தொண்டு செய்யும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, நம்மளுடைய ஆன்மீக உணர்வு மீண்டும் அடையப்படுகின்றது. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜீவனுடைய சொரூபம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது. அதே சமயத்துல நம்மளும் ஆனந்தமயமானவர்கள், அறிவுமயமானவர்கள். பகவான் எப்படி சச்சித் ஆனந்த விக்கிரக, சச்சித் ஆனந்த நித்தியமாக இருக்கின்றார், ஆனந்தமயமாக இருக்கின்றார், அறிவுமயமாக இருக்கின்றார். அதே போல அவருடைய அம்சமாக இருக்கின்ற நம்மளும் பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகமானவர்கள், அறிவு நிறைந்தவர்கள், நித்தியமானவர்கள். அது எப்படி நடக்குது? மறுபடியும் பகவானிடத்துல பக்தி தொண்டு செய்யும் பொழுது அந்த உணர்வு மீண்டும் நமக்கு வருகின்றது. மாயையில் உள்ள உணர்வை பிரம்மனிடம், அதாவது பரமனிடம் மாற்றும் வழிமுறையே கிருஷ்ண உணர்வு. மாயையில் இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து கிளாஸ் கேட்போம், கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? அந்த மாயை என்ற விஷயம் வந்துடும். அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் படிச்சேன், அதுல சில புரோபா சொல்லியிருக்கின்றார். யார் யார் இங்க தீட்சை எடுத்துட்டீங்க? எத்தனை பேர் தீட்சை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஹரே கிருஷ்ணா பாபு, நான் எடுத்துறேன் பாபு. ஓகே, வேற யாராவது எடுத்திருக்கீங்களா? நான் எடுத்துட்டேன் பிரபு. நீங்களும் எடுத்துட்டீங்க. ஓகே, பிரபு இங்க ஒருத்தர் எடுத்துட்டாரு பிரபு. அங்கே ஒருத்தர் எடுத்துட்டாரா? ஓகே, நீங்களும் எடுத்துட்டீங்க போல இருக்கு. ஆமா பிரபு. ஓகே, இப்போதைக்கு 4 பேர் இருக்கு. அப்ப இங்க சில புரோபா சொல்கின்றா, Srila Prabhupada in his many initiation ceremony would say that you are declaring war against Maya. And Maya, her job is try to
his job is to try to buy hook or by crook to make you think that you are the enjoyer. அதாவது என்னன்னாக்கா சில புரோபாக நிறைய தடவை தீட்சை கொடுத்த பிறகு சொல்லுவாராம், என்ன சொல்ற அப்படின்னாக்கா, யூ ஆர் டிக்ளேரிங் வார் அகெயின்ஸ்ட் மாயா. நீங்க மாயிட்டு இருந்து நீங்க போர் செய்யணும். எப்படி அப்படின்னாக்கா, மாயை வந்துட்டு அதோடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உங்களை எப்படியுமே இந்த மாயினால மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அது மாயோட வேலை. அப்ப அது மாயை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நீங்க தான் உண்மையான இந்த என்ஜாயர், நான் தான் அனுபவிப்பாளர் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாயை என்ன பண்ணுது நம்மள அப்படின்னாக்கா, இங்க நம்ம வந்தது சந்தோஷமா இருக்கலாம், கத்து மலேசியால சந்தோஷமா இருக்கலாம், அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். நான் தான் இங்க எல்லா விதத்திலும் தீட்சை எடுத்துட்டேன், நான் பெரிய ஆளு தெரியுமா, நான் தான் மூத்த பக்தர் தெரியுமா, இந்த மாதிரி அந்த மாயை நம்மள என்ன பண்ணும், தூண்டி கொண்டே இருக்கும். அதனுடைய வேலை என்னது, நம்மள எப்படியாவது மறுபடியும் அதனுடைய வலையில சிக்கி சிக்கி மாட்டிக்கொள்ள வைப்பதற்கு மாயை அதனுடைய வேலையை ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஓ இது எல்லாம் மாயா, இதெல்லாம் மாயோட வேலையா இருக்கு, ஆனா நான் இங்க வந்தது எதற்கு அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி நம்மளை பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதுங்களா? மாயையில் உள்ள உணர்வை பிரம்மனிடம், அதாவது பரமனிடம் மாற்றும் வழிமுறை கிருஷ்ண உணர்வு. அப்ப அந்த உணர்வு மூலியமா, கிருஷ்ண உணர்வு மூலியமா நம்மள சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஓ இது மாயையோட வேலை, இது மாயையோட வேலை, இது மாயையோட வேலை, அதனுடைய வேலை வேகமா இருக்கு, என்னை எப்படியாவது மறுபடியும் பழைய இடத்துக்கே கொண்டுட்டு போகுது, என்னை மறுபடியும் கசாப்பு கடைக்கே கூட்டிட்டு போகுது, என்னை மறுபடியும் பிரியாணி சாப்பிட்டு கூட்டிட்டு போகுது, என்னை மறுபடியும் இந்த டோட்டோ மெக்னம் கூட அங்கேயே கூட்டிட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி சாத்தியமாகும், கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது அந்த சாத்தியமாகும். அதுதான் பகவான் சொல்றார் 10வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்தில் சொல்றார், தேசம் சததாம் யுக்தானாம் பஜதாம் பிரதி பூர்வகம் தராமி புத்தி யோகம் தாம் ஏனமாம் உபாயாண்டித்தே. என்ன சொல்றார், புத்தி யோகம், நான் அவனுக்கு அந்த புத்தியை கொடுக்கிறேன். எப்படி கொடுக்கிறாரு, பக்தி செய்வதன் மூலியமாக எவன் ஒருவன் என்னை பரமபுருஷனாக ஏற்றுக்கொண்டு என்னிடம் சரணடைந்து எனக்காக தொண்டு செய்கின்றானோ அவனுக்கு என்னிடம் சேருவதற்கு அந்த அறிவை நானே வளர்ந்துகின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப மனம் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருக்கும் நிலை சமாதி எனப்படும். அப்ப வெளியே சொன்னீங்கன்னா சமாதின்னு என்ன சொல்லுவாங்க, ஓ அவரு சமாதி ஆயிட்டாரு, உடனே என்ன பண்ணுவாங்க, மாலையெல்லாம் போட்டு அப்படியே பூமியில வச்சு அப்படியே பண்ண நோட்டி உள்ள புதைச்சிருவாங்க, கேட்டா சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு. உண்மையான சமாதி என்னதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனம். உங்களுக்கு எல்லாம் மனம் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மளால பார்க்க முடியுமா முடியாதா? என்னங்க பிரபு? மனதை பார்க்க முடியுமா முடியாதா? மனசை பார்க்க முடியாது பாபா. மனசை பார்க்க முடியாது, ஆனா மனம் இருக்கின்றது, அந்த உணர்வு நமக்கு இருக்கும். உணர்வு இருக்கு ஐயா. மனசு வலிக்குது, மனசு துன்பப்படுதுன்னு சொல்றோமா இல்லையா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆனா அந்த உணர்வு நமக்கு இருக்கு, அந்த மனம் இருக்கின்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கு. அப்ப மனம், அந்த மனம் முழுமையாக கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருக்கும் நிலை சமாதி எனப்படும். அப்ப உயிரோட இருக்கக்குள்ள அந்த 24 மணி நேரமும் கிருஷ்ணரை நீங்க நினைக்கிறீங்கனாக்கா நீங்க சமாதியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அர்த்தம். அதுக்காக ஐயோ நான் சமாதியில இருக்கேன், எனக்கு மாலை போடுங்க, எனக்கு கோயில் கட்டுங்க, அந்த மாலை சொல்லக்கூடாது, அது ரொம்ப ஓவர். நம்ம எப்பயுமே சமாதி நிலையில் இருக்கணும். இத்தகு உன்னத உணர்வில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் யக்ஞா, அதாவது பரமனுக்காக செய்யப்படும் யாகம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாதிரி சமாதி பகவானுடைய இத்தகு உன்னத உணர்வு செய்யப்படும் அனைத்து செயல்களும் யக்ஞம், அதாவது பகவானுக்காக செய்யப்படும் யாகங்கள், அதாவது செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தகு ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர், உதவியாக இருப்பவை
செலவிடப்படுவது, யாகத்தை செய்பவர், யாகத்தின் தலைவர், விளைவு, இறுதி, இலாபம் இவை அனைத்தும் பூரணமான பரபிரம்மனில் ஒன்றாகி விடுகின்றன. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் யாருக்கா தெரியுங்களா? இத்தகு ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர், உதவியாக இருப்பவை, செலவிடப்படுவது, யாகத்தை செய்பவர், யாகத்தின் தலைவர், விளைவு, இறுதி லாபம் இவை அனைத்தும் பூரணமான பரபிரம்மனில் ஒன்றாகி விடுகின்றன. இது புரியுதுங்களா? உங்களுக்கு யாருக்கா தெரியுதுங்களா இதை பத்தி? அதாவது புரோபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இத்தகு ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர். இப்ப நீங்களா அர்ப்பணம் பண்ணிருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க பாப்போம்? ஓகே, 12 பேர் வந்திருக்கீங்க. அப்ப நீங்களா வந்துட்டு இந்த நேரத்தை பகவானுக்காக அர்ப்பணம் பண்றீங்க. ஓகே, இந்த நேரத்தை அர்ப்பணம் பண்ணுவதற்கு உங்களுக்கு உதவியா யாரு இருக்கா? அவங்க செலவிடப்படுவது, இதற்காக நீங்க என்ன செலவு பண்ணிருக்கீங்க அது. அப்புறம் இதற்கு மேல யாகத்தை செய்பவர், அந்த யாகத்தின் தலைவர் யாரு? பரம்பொருள். பகவானுக்காக தானே இதை அர்ப்பணம் பண்றோம் இந்த நேரத்தை. அதனுடைய விளைவு என்ன நடக்குது? அதுதான் லாபம். எது? இவை அனைத்தும் பூரணமான பரபிரம்மனில் ஒன்றாகி விடுகின்றன. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். அதாவது இதை ஏற்பாடு செய்பவர், அந்த ஏற்பாட்டு குழு தலைவர், இதுல யார் யாரு பங்கெடுத்திருக்காங்க, யார் யாரு பேசுறாங்க, வந்திருப்பவர்களுக்கு யார் யாரு வந்திருப்பவர்களுக்கு பிரசாதம் கொடுப்பவர்கள், பிரசாதம் சமைக்கிறவங்க, அவங்களுக்கு பின்னாடி பொருள் உதவி செய்தவங்க, பண உதவி செய்தவங்க, அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா பலன் இருக்கு. இவை அனைத்தும் பூரணமான ஒன்றாகி விடுகிறது. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். அப்ப இந்த வழிமுறைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தடுத்து 17வது அத்தியாயம், 16வது அத்தியாயம், 15வது அத்தியாயத்துல எல்லாம் இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன செய்யறாங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பகவானை திருப்தி செய்வதற்கு இவர்கள் அனைவரும் முழுமையாக கிருஷ்ண உணர்வில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு யார் உதவி வரா? சரி, நாங்க 10 வெள்ளிக்கு என்ன ஊத்திக்கிங்க பிரபு, அந்த 10 வெள்ளி கொடுத்தவரு, அந்த டோல் காசு கொடுத்தவரு, அந்த வண்டியை வாங்கி கொடுத்தவரு, அந்த வண்டி ஓட்டுங்க டிரைவரு, இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா பலன் இருக்கு. ஒருவர் பக்தி சேவை செய்வதற்காக அவருக்கு உறுதுணையாக அதற்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்குமே அந்த பலன் இருக்கு. அதுதான் கிருஷ்ண உணர்வு. ஹரே கிருஷ்ணா. 8:58 ஆயிடுச்சு. ஏதாவது கேள்விகள் இருக்கா இன்றைய தலைப்பை ஒட்டி? நம்மளுடைய மாதாஜி அவர்கள், சுபலட்சுமி மாதாஜி,